இங்க ஒரு காட்டுல ஒரு சோல்ஜர் அடிபட்டு கிடக்குறான். அவன் கால்ல ஒரு குச்சி குத்தி அதுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு வித்தியாசமா இருக்கிற ஒரு மிருகம் அந்த இடத்துக்கு வருது. அதை அவன் கால்ல குத்திருந்த அந்த குச்சி எடுத்ததும் இவனும் வழியில கத்துறான். இவன் கத்துறத பார்த்த அந்த மிருகமும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு அதை எடுத்து அந்த குச்சிய அதே இடத்துல வச்சிருது. இவன் திரும்பவும் வழியில கத்திக்கிட்டு அந்த குச்சியை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு துணியை வச்சு கட்டிட்டு இருக்கான். அந்த மிருகம் நேரா அவன் கொண்டு வந்த பைய போய் எடுக்குது. இதை பார்த்து இவன் அதை விரட்டி விட பாக்குறான். பட் அந்த மிருகம் இவனை கண்டுக்காம அந்த பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒவ்வொரு பொருளையா வெளில எடுத்து போட்டுட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு கிரனைட் கிடைக்குது. இதுவும் அது சாப்பிட்ற பொருள் நினைச்சு அதை கடிச்சு பாக்குது. பட் இதால அதை கடிக்க முடியாததால அதை தூக்கி போட்டுருது. இப்ப அந்த பாம் வெடிச்சதால இவனுக்கு மறுபடியும் அடிபடுது. இவன் மெதுவா எழுந்து பாக்குறான். அப்ப அவனுக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் கிடைக்குது. உடனே அவன் அதை கனெக்ட் பண்ணி அவனோட கேங்குக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லலாம்னு பாத்துட்டு இருக்கான். அதே நேரம் அந்த மிருகத்துக்கு ஒரு கன்னு கிடைக்குது. அது என்னன்னு தெரியாம அதை ஷூட் பண்ணதும் அந்த புல்லட்டோ நேரம் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ்ல பட்டு அந்த டிவைஸ் இப்போ ஒர்க் ஆகல. இது இப்படி பண்றதை பார்த்து இவன் ரொம்ப கோவப்பட்டு அவன் ஹெல்மெட்டை தூக்கி போட்டு அதை விரட்டுறான். அதுவும் அங்க இருந்து போயிருது. அப்படியே நைட் ஆனதும் இவனால எழுந்திருக்க முடியாம இவன் அதே இடத்துல ரொம்ப பசியில இருக்கிறான். அப்ப அந்த மிருகம் இவனோட ஹெல்மெட்ல ஒரு மீன் எடுத்துட்டு வந்து அதை இவன் கிட்ட கொடுக்குது. இவனும் அந்த மிருகம் நமக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்து நினைச்சு லைட்டா நெருப்பை பத்த வச்சு அந்த மீனை குக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நெருப்பை பெருசாக்குறதுக்காக இவன் மெதுவா ஊதுறான். அந்த மிருகமும் இவன் செய்யறத பார்த்துட்டு அதுவும் ஸ்பீடா ஊதுது. அப்ப நெருப்பு பயங்கரமா எரிய அது இவன் மேலே பட்டுருது. இவன் இப்படி நிறைய அடி வாங்கினதால இவனால எழுந்திருக்கவே முடியல. பட் அந்த மிருகம் அப்பவும் இவனை விடாம இவனை காப்பாத்தணும்னு இவனை பிடிச்சு இழுத்துட்டு போகுது. அது ரொம்ப தூரம் இழுத்துக்கிட்டே இவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்க ஒரு ஆர்மி கேம்ப்ல போய் விடுது. பார்த்தா அது கொண்டு போனதோ எதிரிங்களோட ஆர்மி கேம்ப். கடைசியில அவங்க இவனை டார்ச்சர் பண்ணியே கொண்டுறாங்க.